அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, இணையும் 2 கிரகங்களால் விலகும் 4 விதமான பிரச்சனைகள், பாக்கியஸ்தானத்தில் நடக்க போகின்ற யோகம். இன்றைய பதிவில் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றப் போகின்ற 2 கிரகங்களினுடைய சேர்க்கை பலன்கள் குறித்து தாங்க பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக நம்ம சேனலில் சனி பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவுன்னு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம். சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்துக்கிடலாம். தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களை, உங்கள் ராசியை பொறுத்த அளவு இப்போ உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து தனது நேரடி 7ஆம் பார்வையாக உங்களை பார்த்து கொண்டு இருக்காருங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குரு உங்கள் ராசி அதிபதி சம சப்தம பார்வையால் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்போ 7.5 சனி பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவான் நேரடி பார்வையாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு பற்பல விஷயத்தில் வீட்டில் சுபகாரியங்கள் தடையின்றி இனிமேல் நடக்குங்க. உடலும் மனமும் நிம்மதி அடைய போகுது. உங்களுடைய பிரச்சனைகள், நோய் பிரச்சனை முதல் மன அழுத்தம் வரை நிச்சயமாக குறையுங்க. இந்த தருணத்தில் மேலும் ஒரு நல்ல விஷயமாக இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஜூன் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு நடக்க போகுதுங்க. இப்போ இந்த செவ்வாய் பகவான் நீச நிலையில் கடகராசியில் இருக்கார். அவர் 8ஆம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசிக்கு போயிடுவார். அங்கே ஏற்கனவே கேது பகவான் இருக்காருங்க. சிம்ம ராசி அப்படின்றது உங்கள் தனுசு ராசிக்கு 9ஆம் வீடு, பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். ஒரு மனிதன் ஏழையாக பிறந்திருக்கலாம், ஆனால் அவன் பணக்காரனாக கோடீஸ்வரனாக மாறுவானா மாட்டானா என்பதை சொல்றது தான் இந்த 9ஆம் வீடுங்க. அதே போல ஒருவன் கெட்டவனாக பெயர் எடுத்திருந்தாலும் கூட அவனுக்கு ஒரு மாற்றம் கிடைத்து பேரும் புகழும் பெற்று உச்சத்தினை தொடுவானா என்பதை சொல்லுவதும் இதே 9ஆம் வீடு தாங்க. அப்படிப்பட்ட இந்த 9ஆம் வீட்டில் ஏற்கனவே ஞானக்காரகன், மூச்சக்காரகன் என்று சொல்லப்படக்கூடிய கேது அமர்ந்திருக்காரு. ஜூன் 8ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் போய் சேர போறாரு. அப்போ உங்கள் தனுசு ராசிக்கு 5ஆம் வீடான மேஷ ராசிக்கும் 12ஆம் வீடான விருச்சக ராசிக்கும் அதிபதி தான் இந்த செவ்வாய் பகவான். 5க்கும் 12க்கும் உரியவன் 9ஆம் வீட்டில் கேதுவுடன் இணைகிறார். அப்போ என்ன நடக்கும்? தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மங்கள காரியங்கள், மங்களக்காரகன் 9ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதாகல மன வாழ்க்கை சிறக்குங்க. முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்கள் நீங்கும். திருமண தடை நீங்கிவிடும். மேலும் களத்திர தோஷம் இருக்குது, சர்பதோஷம் இருக்குது, திருதோஷம் இருந்தால் கூட அதனால் கூட திருமண காரியம் நிறைவேறாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த தோஷ நிவர்த்தியாகி திருமணம் கைகூடி வருங்க. ஓகேங்களா? 2ஆவதாக தீரப்போகிற பிரச்சனை, நிலப்பிரச்சனை தீருமுங்க. செவ்வாயுடன் கேது சேர்ந்தா பூர்வீக சொத்து, நிலத்தகராறு, நிலத்தினை விற்க முடியாத ஒரு தடையில் இருந்துச்சுன்னா, சொத்துல பிரச்சனை இருந்துச்சுன்னா அது தீருங்க. 3ஆவதாக தீரப்போகிற பிரச்சனை உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைங்க. நாடு விட்டு நாடு போனாலும், கண்ட விட்டு கண்ட போனாலும் தீராத பிரச்சனைனா இந்த கூட பிறந்தவங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, தொல்லை, இதுதாங்க சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அதாவது உடன் பிறந்தவர்களால் ஏற்கனவே உங்களுக்கு ஏதேனும் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை அனுபவத்துக்கிட்டு இருந்திருந்தீங்கன்னா அதிலிருந்து விடுதலை அடைவீங்க. உடன் பிறந்தவர்களுக்கு திருமண யோக காரியம் நடந்து அதனால் உங்களை விட்டு விலகுவாங்க. அதனால் உங்கள் பாரம் கொஞ்சம் குறையுங்க. 4ஆவதாக நிச்சயமாக தீரப்போகிற பிரச்சனை என்னன்னா, வீட்டு பிரச்சனை, மாமியார் வீட்டு பிரச்சனை, வெளிநாட்டு பிரச்சனை மற்றும் கால் சம்பந்தப்பட்ட வியாதி பிரச்சனை, இதை அனைத்துமே உங்களுக்கு குறையும். ஏன்னா செவ்வாயுடன் கேது 9ஆம் வீட்டில் சேர்க்கை அடைவதால தாங்க. குறிப்பிட்டு அரசு வழியில் கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் சரியாயிடும். இப்படி இந்த 4 விதமான பிரச்சனைகள் நிச்சயமாக இந்த 2 கிரகங்களினுடைய சேர்க்கையால் தீரப்போகுதுங்க. அடுத்த 45 நாட்களில் உங்களுக்கு இந்த பலன்கள் நடக்கும், நன்மைகள் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த காலத்தில்
இந்த நல்ல காலம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கோங்க. இந்த செவ்வாய் கேது இணைந்திருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும்போது வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.